டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டிலிருந்து 26 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 3 நீதிபதிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நிகரான நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் சர்மா வீட்டிலிருந்து 26 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நேற்று மாலையே ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்று காலையும் அவர் மூத்த நீதிபதிகள் 5 பேர் கொண்ட கொலிஜியம் குழு இன்று காலை ஆலோசனை நடத்தியது. அந்த ஆலோசனையின் முடிவில் முதல் கட்டமாக யஷ்வந்த் வர்மாவை அவரது சொந்த மாநிலமான அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மீண்டும் அவரை பணியிட மாற்றம் செய்வதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா 2021ஆம் ஆண்டுதான் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். இந்த சர்ச்சையை தொடர்ந்து அவர் மீண்டும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கே மாற்றப்பட இருக்கிறார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை தலைமை நீதிபதியை அமைத்திருக்கிறார். அந்த 3 பேர் கொண்ட குழுவானது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தும். மேலும் தனது தரப்பு விளக்கத்தை தெரிவிப்பதற்கு யஷ்வந்த் வர்மாவிற்கும் வாய்ப்பு அளிக்கப்படும். அதன் அடிப்படையில் அந்த குழு இந்த விசாரணையை நிறைவு செய்து தலைமை நீதிபதியிடம் அறிக்கையை சமர்ப்பிக்கும். தலைமை நீதிபதி அந்த அறிக்கையை பார்த்த பின்னர் அடுத்த கட்டமாக முடிவினை எடுப்பார். ஒருவேளை இந்த விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா தவறு செய்திருந்தது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அவரை பணியிலிருந்து விலகுமாறு தலைமை நீதிபதி கோரிக்கை விடுப்பார். அதனை ஏற்றுக்கொண்டு அவராகவே தனது பதவியை ராஜினாமா செய்யலாம். ஒருவேளை அவர் தாமாக பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் நீதிபதியை பொறுப்பு நீக்கம், அதாவது தகுதி நீக்கம் செய்யுமாறு மத்திய அரசிற்கு தலைமை நீதிபதி கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் நீதிபதியை தகுதி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். மேலும் யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது என்பது ஒரு இடைக்கால நடவடிக்கை என்று மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இறுதியான நடவடிக்கை இல்லை என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.